நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், வீக்லி அனலைசிங்கில் இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் மார்க்கெட் 22,000 அப்படிங்கிற லெவலில் உடைக்குமா, மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கீழே வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சென்செக்ஸுக்கு நாளைக்கு ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாசிட்டிவ் ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஒன்ஸ் அப்போ டைமிங்லாம் பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் மார்க்கெட் கீழே இருந்துச்சு. 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட நெகட்டிவில் இருந்துச்சு. நெகட்டிவில் இருந்த மார்க்கெட் கொஞ்சம் புல் பேக் ஆகி மேலே போயிருக்கு. எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 22,167, எக்ஸாக்டாக 22,167ங்கிறது நம்ம வீக்லி அனலைசிங்கில் சொல்லியிருந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது. ஏன்னா 22,000 அப்படிங்கிறது ஓஐ டேட்டா படி ஒரு சின்ன சப்போர்ட் ரேஞ்சு. ஓஐ டேட்டா 22,000 ரவுண்டு ஃபிகரில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அந்த சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் மேலே போயிடுமானா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. எங்கேருந்து வேணாலும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். சரிங்களா, 22,167 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. நாளைய தினம் திருப்பி கீழே வந்துச்சுனாலும் இந்த லோ ப்ரீவியஸ் லோவை 22,000 அப்படிங்கிற லோவை உடைச்சதுன்னா மார்க்கெட் 21,782 அப்படிங்கிறதா சப்போர்ட்டு. ஓகே, ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே 22,000 அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டு, இன்ட்ராடேக்கான சப்போர்ட்டு. அந்த 22,000 அப்படிங்கிற லெவலில் ஒரு 1 ஹவர் கேண்டில் உடச்சி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா மார்க்கெட் 21,782 அப்படிங்கிறது தான் அடுத்த சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துடுச்சு அப்படின்னா 21,500 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,283 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, மேலே வந்துச்சு அப்படின்னா இப்போ இன்றைக்கி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 22,166 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 22,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நண்பர்களே. சரிங்களா, இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. நாளைக்கு சென்செக்ஸோட ஓஐ டேட்டாலாம் என்னங்கிறத வீடியோட இறுதியில் பார்க்கலாம். அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நல்ல செல்லிங் ப்ரெஷர். இந்த இடம் ஒரு ட்ரெண்டு ஒரு நெகட்டிவாக இருக்குது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே விழுந்துருன்னு சொன்னோம். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் 48,840 கிட்டத்தட்ட 47,800, கிட்டத்தட்ட ஒரு 800 புள்ளிகள் விழுந்திருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 48,437 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா இந்த ஸ்விங், இந்த கேப்பை சின்னதாக ஒரு கேப் இருக்குது. 48,619 அப்படிங்கிற லெவல் ஒரு சின்ன கேப்பு. அதை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 49,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 49,200. கீழே இந்த லெவல் 47,851 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக வீக் ஆகும். அது 47,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சுன்னா அடுத்த லெவல் 46,135 அப்படிங்கிறது தான் ஒரு சப்போர்ட்டு. ஓகே, தென் சென்செக்ஸுக்கான லெவல்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸுமே பாருங்கள், நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸில் மார்க்கெட் எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. நம்ம காலைல பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருந்தாலும் மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு, அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு ஒரு நெஃப்டி 22,000 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துச்சு. அது ஒரு ரவுண்டு ஃபிகர் ஓஐ டேட்டா இருக்குது. அப்படிங்கிறதுனால நெஃப்டியோட பெரும்பாலான ஸ்டாக் தான் சென்செக்ஸில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மேலே வந்திருக்கு. 73,140, 150 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டை எடுத்துகிட்டு அகைன் கீழே வர ட்ரை பண்ணுது. ஒன்ஸ் சப்போஸ் மேலே போணுச்சு அப்படின்னா இந்த லெவல் இந்த ப்ரீவியஸ் விக் வச்சுருக்கு பார்த்தீங்களா, இந்த லெவல் 73,636 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 74,253 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. 72,750 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா இந்த லெவல் தான் சப்போர்ட்டு. 71,888 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா
71,000 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. தென் ஓஐ டேட்டா வந்து சென்செக்ஸுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஓஐ சார்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் வந்து பார்த்தோன்னா நியரஸ்ட்டாக எங்கேயுமே ஓஐ டேட்டா இல்லை. ஏன்னா மார்க்கெட்லாம் வந்து பெருசாக ஃபாலோ ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, பக்கத்தில் எங்கேயுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகலை. மார்க்கெட் முடிஞ்சிருக்குது 73,100. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 73,500 தான் சின்ன ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே 74,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 72,000 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். எவ்ரி 500 பாயிண்ட்ஸ் தான் வந்து சப்போர்ட்டு, எவ்ரி 500 பாயிண்ட் தான் ரெசிஸ்டன்ஸு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்போ கேப் டவுனாக கூட ஆகலாம். மார்க்கெட் வந்து என்ன மாதிரி வேணாலும் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால மிட் கேப் வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. சப்போஸ் ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து ஃபாலோ ஆகிருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு ரேலி வந்தாலும் வரலாம். அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஹவர்ஸில் ஓஐ டேட்டா பில்ட் ஆகிறத பொறுத்து அதற்கு தகுந்தாற் போல் மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகும். அதற்கு தகுந்தாற் போல் நம்ம இன்ட்ராடேயில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால எதுவுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகலை. யாருமே வந்து செல் பண்ணவும் இல்லை. கால் சைடும் சரி, புட் சைடும் சரி. சரிங்களா, ஓஐ டேட்டா பில்ட் ஆகாமல் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு 10:30 மணிக்கு மேலே மார்க்கெட்டோட ரேஞ்ச் எப்படி இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல நியரஸ்ட்டாக ஓஐ டேட்டா பில்ட் ஆகுதோ அதற்கு தகுந்தாற் போல் அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதே போலவே தூரமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓஐ டேட்டா வந்து கால் சைடும் புட் சைடும் தூரமாகவே இருந்துச்சு அப்படின்னா ஒரு வைலண்ட்டான மூமெண்ட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடுக்கான இன்டிமேஷன் தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்குமே. சரிங்களா, எவ்ரி ஹை வந்து செல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வந்தாலும் செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தான் அதை வந்து நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறது தான் வந்து நிஃப்டி வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. எந்த இடத்துல ப்ராப்பராக சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத நம்மளோட வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன். வீடியோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க. அப்போ தான் வந்து என்ன மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா, நீங்களே இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறேன். அதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் ஒரு பைசா கூட பேமெண்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். மேலும் ஒரு முக்கியமான தகவல், நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாமே என்னோட வியூ மட்டும்தான். நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். என்னோட வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுதாங்கிறத பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.